சார் இப்போ சென்னை ஹைகோர்ட் ஒரு அதிரடியான தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினா அவங்க மனைவிக்கும் பங்குண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஜெயில் தண்டனை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்கலாம்? இப்போ ஒரு அரசு ஊழியர் ஒரு லஞ்சமாக பெறாரு ஒரு அமௌண்ட்டை. அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேங்க்கில் போடணும், இவர் பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும், இல்லைனா ஒய்ஃப் பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும், இல்லை பிள்ளைங்க சொந்தக்காரங்க அப்படின்னு பினாமி மாதிரி சேர்க்கணும். ஓகே, இது அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்து தான் இது இந்த தீர்ப்பு. ஓகே, இந்த இடத்துல ஒரு மனைவி இருக்காங்க. மனைவிக்கு அவர் அவர் பேங்க்கில் பணம் போடுறாரு, போட்டு அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, இல்லைனா அவங்க பணப்பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க. அப்படின்னு வரும்போது கைப்பற்றப்பட்டால், அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையிட்டிருந்து அவங்க கைப்பற்றப்பட்டு அந்த பணங்கள்லாம் கிடைச்சது அப்படின்னா அதில் அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஸோ அவர் லஞ்சம் வாங்கினவர் இவர் தான். இதை பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டவங்க மனைவின்னு சொல்லி அவங்க எந்த இடத்துலையும் தப்பிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கும் அவர் A1னா இவங்க A2 தான். அதில் விதிவிலக்கே கிடையாது. சார், நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, அவர் லஞ்சம் வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தாருக்கு எப்படி தெரியும்? அது இல்லாமல் அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதாவது பொதுவாக அரசு அதிகாரிக்கு எவ்வளோ சம்பளம்ன்றது மனைவி மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு 10 லட்சம் எடுத்துகிட்டு வர்றாரு, இல்லை 5 லட்சம் எடுத்துகிட்டு வர்றாரு. சம்பள நாள்ன்றது 1ஆம் தேதி 2ஆம் தேதி. அது இல்லாமல் நடுவில் எடுத்துகிட்டு வர்றாரு, ஏதோ ஒரு பட்டு புடவை நகை அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றாருன்னா கண்டிப்பாக அது நேர்மையாக வாங்கக்கூடியதாக இருக்காது. ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கி தான் வாங்கியிருக்கணும். இல்லைனா வேறு ஏதாவது இடம் விற்றது போனது அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக தெரியாமையாக இருக்கும். ரகசியமாக அவர் எடுத்துகிட்டு வந்தார்னா கண்டிப்பாக அது ஊழல் பணம் தான். அதை உணராதவங்களுக்கு கண்டிப்பாக அது பனிஷ்மெண்ட். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத நீங்கள் சொல்லவே முடியாது. தெரியாமல் இருந்தாலுமே அது உங்களுக்கு ஆபத்து தான். அதுக்கு ஜெயில் தண்டனை உண்டு. சார், இப்போ நீங்கள் பணம் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் சொல்கிறது உகந்தது. சரி, இதுவே அவர் ஒரு நகையாக கிஃப்டாக வாங்கிட்டு வந்துட்டாரு, இது மனைவிக்கு தெரியாது, நான் கிரெடிட் கார்டில் வாங்கினேன் ஏதோ ஒன்று சொல்லிடுறாரு காவலர். ஸோ அந்த அதிகாரி சொன்னதுக்கப்புறம் அவங்க வாங்கி அணிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி சார் தண்டனைக்கு உட்பட்டு வரும்? கண்டிப்பாக கிரெடிட் கார்டில் வாங்கினாரு அப்படின்னா தெரியாமையா ரகசியமாக வச்சுருப்பாரு. ரகசியமாக வச்சுருந்து இவங்களுக்கு தெரியலனா அதுக்கு இவங்க ஒரு அப்பாவியான குற்றவாளி தான். இவங்களும் ஒரு குற்றவாளியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர இவர் அப்பாவி எனக்கு தெரியாது நகையை மட்டும் கழட்டி கொடுங்க அப்படிலாம் கிடையாது. அந்த நகையோடு சேர்த்து அவங்கள கைது பண்ண தான் செய்வாங்க. அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு உண்டு. இது நிறைய பேருக்கு அரசு ஊழியர்களுடைய குடும்பத்துக்கு தெரியாது. ஓகே, இது நியூஸ் பேப்பரில் மட்டும் அதை நிற்காமல் இது நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது இது முக்கியமான ஒரு செய்தி இந்த இடத்துல. அதனால் மனைவிமார்கள் அரசு ஊழியர்களுடைய மனைவிமார்கள் கண்டிப்பாக இந்த பணம் எங்கேருந்து வந்தது, கழுத்துக்கு மேலே தொங்குற கத்தின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த நகையை வாங்கணும். இல்லைனா நகையை வாங்காமல் எப்பா எனக்கு தெரியாது இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நேர்மையாக இருக்க சொல்லுங்கள். அதுதான் கரெக்ட். எல்லாமே சரிதான் சார். இப்போ இந்த சென்னை ஹைகோர்ட் கொடுத்ததை மற்ற கோர்ட்டும் வழிமொழியுமா, இல்லை வேற தீர்ப்புகள் வர்றக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இது பெரும்பாலும் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலுமே சுப்ரீம் கோர்ட்லும் இதே தீர்ப்பு தான் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். இதை விட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அது. ஏன்னா பர்டிகுலர்லி அந்த கேஸில் வேணால் வேறு ஏதாவது காரணங்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் வேறு ஏதாவது அப்பீல் கிரவுண்ட்ஸ் மாறலாம். ஓகே, அதுக்காக ஒட்டுமொத்தமாக இதை தவறுன்னெலாம் சொல்ல முடியாது. இந்த தீர்ப்பு கரெக்டான தீர்ப்பு தான் சார். இந்த மாதிரி ஒரு லஞ்ச புகார் வந்த கேஸ் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படணும் அப்படின்னா அது எத்தனை நாட்கள் எடுத்துக்கும் சார்? அது இவங்க சார்ஜ் ஷீட் போட்டதுலேருந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் முடிக்கணும். பட் பொதுவாக இது முடியறதில்ல, வருஷ கணக்காக தான் போகுது. பல்வேறு காரணங்களால் இந்த நீதித்துறை கொஞ்சம் நிறைய சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, தாமதங்களால். ஏன்னா அந்த அதிகாரி கரெக்டாக சார்ஜ் ஷீட் போட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு பல காலதாமதங்கள் ஆக தான் செய்யுது. ஒரு சில கேஸ்லாம் வேகமாக முடியுது. அதனால் பொதுவாக இதை எல்லாமே லேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட். மேலும் உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமான கருத்து, வேறு ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமான உதவியோ இல்லை வேறு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டாலோ தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.